நிறைய பேர் சொல்லியிருக்கோம். இப்போ நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க நிம்மதி இல்லை? நீங்கள் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்க. நாம் நினச்சா நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தாங்க இது. இழந்தாக்க பெற முடியாதது ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க. ஒன்று நேரம், அது திரும்ப பெற முடியாது, அவ்வளோதான், போயிடும். ரெண்டாவது வந்து உயிர். இது ரெண்டும் போனால் திரும்ப திரும்ப பெற முடியாதுங்க. ஆனால் நிம்மதி போனால் திரும்ப பெற்றுடலாம், காசு போனால் திரும்ப பெற்றுடலாம், ஆரோக்கியமாக போயிடுச்சுன்னா ஆரோக்கியம் திருப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த இந்த மனிதர்களுக்கு நிறையா இது இருக்குது. அந்த மிருகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மிருகத்துக்கே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. மிருகமே ரெடி பண்ணிடுது, புதுப்பிச்சுக்குது தன்னோட உடம்ப ஆரோக்கியத்தை இந்த மிருகமே. அப்போது மனிதரான நமக்கு ஏன் அதை புதுப்பிக்கக்கூடாது? நிறையா வசதிகள் இருக்குது. நிம்மதியே இல்லை இல்லைன்னு அங்கங்கே ஓடிட்டு இருக்காதீங்க. நிம்மதி எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம பேச்சிலே அந்த தெரியுங்க, இருக்கணுங்க. அது இது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, நிம்மதியாக இருக்குங்க. என்னத்தாங்க எனக்கு மனசே சரியில்லை இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அது என்னதான் அப்போ அது என்ன விஷயம்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்றாங்க. சில பெண்மணிகள்லாம் சொல்கிறாங்க லைவ்லாம், அவங்களுக்கு வேண்டிய இந்த இது சொல்கிறேன். ஏன் நிம்மதி இல்லை, என்ன காரணத்தை சொன்னால் தாங்க அதுக்கான பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தீர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வு இருக்கும். நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஒன்று உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்ல போகிறாங்க தீர்வு. பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீர்வுன்னு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுனா அதனால் சரியாயிடுமா? இன்னும் மறுபடியும் நெகட்டிவாக தான் நம்ம வந்து போயிட்டுருப்போம். இது ஏன் நடந்துச்சு இந்த விஷயம், இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி, அதை பற்றி யோசிக்கணுங்க. தோல்வி தாங்க ஒரு மனுஷனை வந்து கூர்மையாக்கும். தோல்வி தாங்க ஒரு மனிதனை தன்னம்பிக்கை ஆகும். தோல்வி தாங்க ஒரு மனுஷனை ரொம்ப திடப்படுத்தும், மனதை திடப்படுத்தும். அப்படி நான் பேரை சொல்லவா? ஐயா ஜிடி நாயுடு ஐயா இருக்கார், பல தோல்விகளை சந்தித்தவர், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் 1200 முறை தோல்வி. அவர் வந்து தோல்வியாக பார்க்கல, ஒரு அனுபவமாக பார்த்தாரு ஒவ்வொரு விஷயமும். அப்படி பாருங்கள், அப்போ வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. மகிழ்ச்சி நம்மள்கிட்ட தாங்க இருக்குது, எங்கேயுமே கிடையாது. இந்த விழிப்புணர்வு புக்கை வந்து படிங்க, விழிப்புணர்வுன்ற புக்கை வந்து படிங்க. நானும் அந்த புக்கெல்லாம் பல புக்கு படிப்பேன். இந்த புக்கு நான் எப்படி திரும்ப படித்தேன், ஐயா சுக்கிச்சு ஐயா வந்து சொன்னார், மனிதராக எல்லா மனிதரும் இந்த படிக்க வேண்டிய புக்கு இந்த விழிப்புணர்வு புக்குன்னு. நான் வாங்கி படிச்சிட்டேங்க. முடிஞ்சால் நீங்களும் வாங்கி படிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எல்லா விஷயம் அந்த புக்கில் இருக்குது. ஓகேங்களா? பாய். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்.